முதலமைச்சரை நியமிப்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பரிமாணிக்கம் அவர்கள் விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் இன்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. துணை முதல்வர் குறித்து பழனி மாணிக்கம் பேசியது அவரது விருப்பம் என பதில். விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க எந்த கட்சிக்கும் எழுத்துப்பூர்வமாக அழைப்பு விடுக்கவில்லை. முறைப்படி அழைத்தால் கட்சி நிர்வாகிகளிடம் பேசி முடிவு செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் திருமாவளவன் விளக்கம். எழுத்துப்பூர்வமா நாம யாருக்கு எந்த கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கல. ஒரு பொதுவான அறைகூவல் தான். ஒரு நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். துடிப்பான ஜனநாயகமாக இந்தியாவை மாற்றும் நடவடிக்கை என பிரதமர் மோடி பெருமிதம். ஒரு நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு சாத்தியமல்லாத ஒன்று என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா குற்றச்சாட்டு. குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். 20,000 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் எக்ஸ் பதிவு. அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சி குடிநீர் வடிகால் பணிக்கான டெண்டரில் 26 கோடி ரூபாய் முறைகேடு என குற்றச்சாட்டு. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. மாணவியை மதமாற்றம் செய்ய எந்த முயற்சியும் நடக்கவில்லை. மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலை வழக்கில் பாஜக குற்றஞ்சாட்டிய நிலையில் உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐ தகவல். ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக நடைபெற்று முடிந்தது சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல். 24 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் 61% வாக்குகள் பதிவு. ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது இந்தியா வங்கதேச டெஸ்ட் போட்டி. முதல் நாளுக்கான டிக்கெட் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த ரசிகர்கள். சென்னை கொடுங்கையூரில் எஸ் ஹைதராபாத் உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்ட 34 பேருக்கு வாந்தி மயக்கம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உணவகம் மீது காவல்துறையில் புகார். திருச்சி என்ஐடியில் MCA முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவியை காணவில்லை என புகார். ஏற்கனவே விடுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என புகார் எழுந்த நிலையில் மாணவியை தீவிரமாக தேடி வரும் போலீசார். ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய 2 வயது பெண் குழந்தை. 15 மணி நேரமாக தொடரும் மீட்பு பணி. ஒரு நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது என்று திமுக, காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்தியாவை நாசப்படுத்துகின்ற திட்டம் இந்தியா துண்டு துண்டாக உடையும். இதனால் ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு கொடி, ஒரு அதிபர், இதற்காகத்தான் அவர்கள் இந்த திட்டத்தை போடுகிறார்கள். ஒருபோதும் இந்திய தேசத்து மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்படி 3 வேளாண்மை புதிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப பெற்றோம், அதே மாதிரி இதையும் திரும்ப பெறுவார். இந்தியாவினுடைய பலமே அதனுடைய பன்மைத்தன்மை தான். டிவர்ஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் டைவர்சிட்டி இன் யூனிட்டி. அதற்கு ஒரு சம்மட்டி அடி போல இந்த முடிவை ஒன்றிய அரசு எடுத்திருப்பது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டு சாதாரண சட்டங்களையே நிறைவேற்ற முடியாது. அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா 3/2 பங்கு மெஜாரிட்டி வேணும். இது உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்ப அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரவே முடியாதுன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு இதை கேபினட் ஒப்புதல் கொடுக்கறது யாரை ஏமாத்துறதுக்கு?
ஆட்சியில் பங்கு என்று திருமாவளவன் பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி விசிக மற்றும் திமுக இடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்த அட்மின் யார், அதை நீக்கியவர் யார், என்ன நடந்தது, இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடன் கைகோர்த்து தேர்தலை சந்தித்து வருகிறது. தேர்தல் சமயத்தில் மட்டுமின்றி கொள்கை ரீதியாகவும் திமுகவோடு இணக்கமாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் 4 இடங்களை ஒதுக்குமாறு அழுத்தம் கொடுத்தது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அண்மையில் இணைந்து அதிக நிதி பங்களிப்பு செய்த லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு MP பதவி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கூடுதல் இடம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை ஏற்க மறுத்த திமுக 2 இடங்கள் மட்டுமே ஒதுக்கியது. இந்த நிலையில் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்கள் பலத்தை அதிகரித்து திமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெற விசிக வியூகம் வகுத்து வருகிறது. இதற்கு முழு மூளையாக ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மது ஒழிப்பு மாநாடு நடத்த திட்டமிட்டது, அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தது என திமுக கூட்டணியில் மறைமுகமாக சலசலப்பை ஏற்படுத்த ஆதவ் அர்ஜுனா திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கேட்க முடியும் என ஆதவ் அர்ஜுனா ஆலோசனை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி விசிகவின் IT விங்கை தன்வசம் வைத்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவருக்கு சாதகமான பல செய்திகளை அதில் பதிவேற்றம் செய்வதாக கட்சிக்குள்ளேயே பூசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசிகவின் முன்னணி நிர்வாகிகள் திருமாவளவனிடம் முறையிட்டும் ஆதவ் அர்ஜுனாவை ஒதுக்க முடியாத சூழலில் அவர் இருப்பதாக கூறப்படுகிறது. இத்தகைய நிலையில்தான் ஆட்சியில் பங்கு என்ற வீடியோவை ஆதவ் அர்ஜுனாவின் குழுவினர் எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஆதவ் அர்ஜுனாவிடம் திருமாவளவன் விசாரித்த போது தற்போதைக்கு இந்த வீடியோ இருக்கட்டும் என்று கூறியதாக தெரிகிறது. ஆனால் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான வன்னியரசு தனது செல்வாக்கை பயன்படுத்தி அந்த வீடியோவை நீக்கியதாக கூறப்படுகிறது. உடனடியாக ஆதவ் அர்ஜுனாவின் உத்தரவின் பேரில் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் அந்த வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த திருமாவளவன் அண்ணா அறிவாலயம் சென்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். முதலமைச்சரை சந்திப்பதற்கு திருமாவளவனுடன் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களில் ஆதவ் அர்ஜுனா இடம்பெறவில்லை. ஆதவ் அர்ஜுனா மற்றும் வன்னியரசு இடையே நேரடியாக கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் 2 தரப்பினரையும் சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் திருமாவளவன் உள்ளார். முதலமைச்சரை தனியாக சந்தித்த திருமாவளவனும் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகள் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக தனது வேதனையை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் ஆட்சியில் பங்கு என்பது விசிகவின் நீண்டகால நிலைப்பாடு என்று விளக்கம் அளித்துள்ளார். ஒரு ஜனநாயகபூர்வமான கோரிக்கை தானே, அது என்ன இருக்குது, அது கேட்கக்கூடாத ஒன்றா என்ன? நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அது இடையில தேர்தல் காலத்தில் நாங்கள் சொல்கிறதில்ல, இது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதை நாங்கள் 99 அடியெடுத்து தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போவே இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். 2016 கூட்டணி ஆட்சி என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். திருமாவளவனின் அறிவுறுத்தலின் பேரில்தான் வீடியோவை பதிவேற்றம் செய்ததாகவும், ஆனால் தங்களுடைய குழுவினர் ஆட்சியில் பங்கு என்று தலைப்பு வைத்து விட்டதாகவும் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்துள்ளார். முதலில் திருமாவளவன் அதனை நீக்கச் சொன்னதாகவும், பிறகு மாலையில் அவரே பதிவேற்றச் சொன்னதாகவும் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தனிப்பட்ட முறையில் தான் எதையும் செய்யவில்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் கொடுத்துள்ளார். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் எழுப்பியுள்ள ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கனல் கொழுந்துவிட்டு எரியுமா, நீர்த்து போகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வகுமார். ஒரு நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரைகள் பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் நந்தா.
கடந்த ஆண்டு செப்டம்பர்ல முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைய சாத்தியக்கூறுகள் இதை செயல்படுத்தணும்னா சாத்தியக்கூறுகள் என்ன, சாதக பாதங்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்ற ஆராயத்துக்காக ஒரு குழு அமைச்சாங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்புகள் இதில் கருத்துக்களை சொன்னாங்க. இந்த குழு கடந்த மார்ச் 14ஆம் தேதி 18,626 பக்கங்கள் கொண்ட பரிந்துரை அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு கிட்ட கொடுக்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த அறிக்கையில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆய்வு நடத்தினப்ப அதிமுக உள்ளிட்ட 32 கட்சிகள் ராம்நாத் கோவிந்தனுடைய பரிந்துரைக்கு ஆதரவாகவும், அதே போல திமுக உள்ளிட்ட 15 கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தது. 15க்கும் மேற்பட்ட கட்சிகள் எந்த நிலைப்பாடும் எடுக்காம கருத்து இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அதே போல ராம்நாத் கோவிந்தனுடைய குழுனுடைய பரிந்துரைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சமூக இணக்கம் ஏற்படும், செலவு குறையும் அப்படின்றத மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாங்க. அதே போல திட்டத்தை அமல்படுத்தும் பட்சத்தில் அரசியலமைப்பில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களுக்கு மாநில அரசுகள் கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அந்த குழு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அதே போல 50% அளவிற்கு மாநிலங்களோட சட்ட ஒப்புதல் பெற வேண்டியதும் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. மேலும் ஒரே நேரத்தில் மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு அடுத்த 100 நாட்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தலாம் அப்படின்றதுதான் இந்த பரிந்துரைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. சரி, ஏன் இதை அரசியல் கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க, எதிர்ப்புக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் ராம்நாத் கோவிந்தனுடைய குழு கிட்ட மாநில அரசுகளை முன்கூட்டியே கலைப்பதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத எதிர்ப்பு குரலாக பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே போல உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்ததே சட்ட விரோதமானது, மத்திய அரசுக்கு இதில் இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் திமுக முன்வைத்திருந்தது. அதே போல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பில் அடிப்படையில் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும், அடிக்கடி தேர்தல் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே முறை தேர்தல் நடத்தக்கூடிய இந்த நடைமுறை சாத்தியமற்றது, அடிப்படையற்றது அப்படின்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் ராம்நாத் கோவிந்த் குழு கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை சிதைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிருந்தாங்க. தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவு செய்வார் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திமுக மூத்த நிர்வாகிகள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். திமுக பவள விழா கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்த நிலையில் இந்த ஆலோசனை நடந்தது கவனத்தை ஈர்த்தது. அதனால் துணை முதலமைச்சர் அறிவிப்பு வெளியாகக்கூடும் என கருதி அறிவாலயத்தில் தொண்டர்கள் குவிந்தனர். அதே நேரத்தில் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் நடைபெற்ற பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது துணை முதலமைச்சர் பதவி பற்றி செய்தியாளர்கள் அமைச்சர் உதயநிதியிடமே கேட்டபோது அது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என தெரிவித்தார். முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழனி மாணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காகவே எஸ்.எஸ். பழனி மாணிக்கத்திற்கு மு க ஸ்டாலின் விருது வழங்கப்பட்டதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். திமுகவில் அடுத்த தலைவரை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளதால் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க கோரியதாக எஸ்.எஸ். பழனி மாணிக்கம் விளக்கமளித்தார். தளபதிக்கு அடுத்த நிலையில் நாடுகளுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்கள் மத்தியிலும் உதயநிதிக்கு சிறந்த வரவேற்பு இருக்கிறது. அதோடு அவர் திறமைசாலியாகவும் இருக்கிறார். 15-17 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வெளிநாட்டில் சென்றிருந்தார். அந்த நேரத்தில் அரசு நிர்வாகத்தை எந்த விதமான பிசிறும் இல்லாமல் 17 நாட்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு திமுக தலைவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லை என மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு துறைகளை கண்காணிக்கிற பொறுப்பு, எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்ற விதம் குறித்து கண்காணிக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கு. அந்த அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட அவர் ஒரு துணை முதலமைச்சராகத்தான் இருக்கிறாரு. அதனால அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்று தான் வரணும், மற்றபடி அவர் அந்த பொறுப்புகளை ஏற்று செய்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்றாகவே பார்ப்பதாக மூத்த பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினுடைய முகமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
ஸோ அதனால் ஒரு துணை முதலமைச்சர் நீங்கள் ஆகுவது என்பது அந்த ஒரு காலகட்டத்தில் அது நடக்கிற ஒரு இயற்கையான நிகழ்வாகத்தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வெகு சீக்கிரம் வந்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் 2026 தேர்தல் மிக விரைவில் நடைபெறுவது இந்த ஆட்சிக்கு அவங்க ஆளுங்கட்சிக்கும் நல்லது என்று நான் கருதுகிறேன். திமுக தொண்டர்களின் கோரிக்கை முன்பை விட வலுத்திருக்கும் நிலையில் காலம் கனிந்து விட்டதா, பழம் பழுத்து விட்டதா என்பது வரும் நாட்களில்தான் தெரியவரும்.